இந்தியா முழுவதும் லேப்டாப்களை மட்டும் குறிவைத்து திருடி வந்த இளைஞர் புதுச்சேரியில் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். திருட்டு வழக்குகளில் சிக்கி 30 முறை கைதாகியும் அவர் திருந்தவில்லை. கல்லூரி மாணவர்களின் விடுதிகளை மட்டும் குறிவைத்து திருடியது ஏன்? சட்டம் படித்தவர் திருடனாக மாறியது எப்படி? புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் படித்து வருகின்றனர். இங்கு கடந்த 17ஆம் தேதி மாணவர்கள் விடுதிகளில் ஏராளமான லேப்டாப்கள் ஒரே நேரத்தில் காணாமல் போனது. இது குறித்து கல்லூரி மாணவர்கள் புகார் அளிக்க காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். விடுதி வளாகத்தின் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து லேப்டாப் திருடிய நபரை போலீசார் தேடி வந்தனர். தமிழக குற்றப்பிரிவு போலீஸ் உதவியுடன் தேடியதில் வழக்கு ஒன்றில் ஜாமீனில் வெளிவந்து சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் கையெழுத்திடக்கூடிய தமிழ் செல்வன் முகமும் விடுதியில் லேப்டாப் திருட்டில் ஈடுபட்ட நபரின் முகமும் ஒன்றாக இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து சென்னையில் வாடகை வீட்டில் பதுங்கியிருந்த தமிழ்ச்செல்வனை காலாப்பட்டு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொள்ள பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. திருவாரூர் மாவட்டம் புலிவலம் பகுதியைச் சேர்ந்தவர் 28 வயதான தமிழ்ச்செல்வன் 10ஆம் வகுப்பு வரை திருவாரூரில் படித்து மேல்நிலை படிப்பை தொண்டு நிறுவன உதவியுடன் பிரபல தனியார் பள்ளியில் பயின்றுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் குடும்பத்தை விட்டு தனியாக வசித்து வந்த தமிழ்ச்செல்வன் சென்னை தரமணியில் உள்ள கல்லூரியில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்சி சட்டப்படிப்பை படித்திருக்கிறார். அப்போது செலவுக்காக லேப்டாப் திருடியுள்ளார். திருட்டு லேப்டாப்பிற்கு நல்ல லாபம் கிடைத்ததால் அதையே முழுநேர தொழிலாக மாற்றியிருக்கிறார் தமிழ்வாணன். அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களை குறிவைத்து லேப்டாப்பை திருடி விற்பனை செய்வதை தன்னுடைய தொழிலாக செய்து வந்துள்ளார். இவர் மீது பல்வேறு மாநிலங்களில் 30க்கும் மேற்பட்ட வழக்குகளில் கைதாகி சிறை தண்டனையும் அனுபவித்துள்ளார். 23 வழக்குகளில் தண்டனை மற்றும் லோக் அதாலத் நீதிமன்றம் போன்றவற்றில் தீர்வு கண்டுள்ளார். மீதமுள்ள வழக்குகளில் ஜாமீன் பெற்று காவல் நிலையங்களில் கையொப்பமிட்டு வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஒருவரை சந்திக்க செல்வதாக கூறி கல்லூரி வாசலில் செக்யூரிட்டியிடம் தவறான பெயர் மற்றும் தொலைபேசி எண்களை கொடுத்து உள்ளே சென்றிருக்கிறார். பிறகு மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிகளை நோட்டமிட்டு மாணவர்கள் உணவிற்காக கேன்டீனுக்கு சென்றிருந்த போது அறைகளில் புகுந்து விலை உயர்ந்த லேப்டாப்களை திருடியதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். தமிழ்வாணன் இடமிருந்து விலை உயர்ந்த லேப்டாப்களை கைப்பற்றிய போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். லேப்டாப் திருடி அதை விற்று பணத்தை கட்டுக்கட்டாக எண்ணியவர் தற்போது சிறைக்குள் கம்பிகளை எண்ணுகிறார்.